வெல்கம் டு சிவில் டெக் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய ஏஇ எக்ஸாமுக்கான சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் யூனிட்டாக நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. சரி, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ரிவிஷன், சரிங்களா, ஃபுல்லாக ஓவராலாக ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸுங்கிறது புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம புஷ் பண்ணுறதோ அல்லது புல் பண்ணுறதோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா சம் இன்டராக்ஷன் நடக்கும் அந்த ஆப்ஜெக்டில். அதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய மோஷனோ அல்லது டைரக்ஷனோ அல்லது ஷேப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதேமாரி நம்மளுடைய இந்த ஃபோர்ஸை நம்ம டினோட் பண்ணுறா இருந்தால் நியூட்டனில் டினோட் பண்ணுவோம். சரி, இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கான்டாக்ட் பண்ணுற ஃபோர்ஸு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது ஃபிசிக்கலாக டச் பண்ணோம் அப்படின்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதில் நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷனல்னு சொல்லுவோம். நார்மல் ஃபோர்ஸுங்கிறது இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் இருக்குது, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லாப்பை சப்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா, இதுக்கு எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷனுங்கிறது நமக்கு கேபிள் ரோப்பு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் டென்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாருந்தா நம்ம அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணவே மாட்டோம், சரிங்களா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லலாம். டியூ டு நம்ம மாஸ்டர் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எர்த்துடைய புல்லிங்னால என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகி வரும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் அட்ராக்ஷனால் அல்லது மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், அந்த பார்ட்டிகிள்ஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸஸ். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, இப்போ நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் ஏ பாடி. ஒரு பாடியில் என்ன ஆகும் அப்படின்னா மோர் தென் டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கோப்ளானர் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கோப்ளானர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் பிளெயினில் இருக்கும் அல்லது ஒன் பிளெயினில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸை கோப்ளானர் சொல்லுவாங்க. அதே இது டிஃப்ரெண்ட் பிளெயினில் ஆக்ட் ஆகக்கூடியதை நான் கோப்ளானர் சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கு இந்த கோப்ளானர் நான் கோப்ளானர் இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. கோலீனியர், கன்கரண்ட், நான் கன்கரண்ட். அதே மாதிரி நான் கோப்ளானரில் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட், நான் கன்கரண்ட். இதுலேயே கோலீனியரில் லைக் அன்லைக்னு இருக்கும். அதே மாதிரி நான் கன்கரண்டில் பேரலல் நான் பேரலல் இருக்கு, சரிங்களா. இதே மாதிரி நான் கன்கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் இருக்கும், நான் பேரலல் இருக்கும். அதுலேயும் லைக்கு அன்லைக். ஓகே, இது ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கோப்ளானர் ஃபோர்ஸஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா whose the line of action lie on the same plane, அதான் கோப்ளானர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் கோப்ளானர். நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் டு நாட் ஆக்ட் அண்ட் ஒன் பிளேன். இதே மாதிரி நமக்கு இந்த டயக்ராம்லேயே பாருங்க, ரெண்டு பிளேனில் ஆக்ட் ஆயிருக்கு. F1ங்கிறது ஒரு பிளேனில் ஆக்ட் ஆயிருக்கு, F2ங்கிறது அனதர் பிளேனில் ஆக்ட் ஆயிருக்கு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கோப்ளானுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோலீனியர். இந்த கோலீனியர் என்ன ஆகும் அப்படின்னா காமன் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும்.
அதில் வந்து என்ன அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருந்தால் லைக் கோ லீனியர்னு சொல்லுவாங்க. அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அன்லைக் கோ லீனியர்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கோலீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா காமன் லைனில் இருக்கும். அதாவது காமன் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். அது வந்து சேம் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை லைக்குன்னு சொல்லுவாங்க. இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை அன்லைக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸுமே நமக்கு காமன் பாயிண்ட்ல இருந்து இருக்கும். த ஃபோர்ஸஸ் இன்டர்செக்டட் காமன் பாயிண்ட். எல்லா ஃபோர்ஸுமே ஒரு காமன் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகும். இது என்ன சொல்றாங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே இது நமக்கு நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா the line of action of force do not meet at single common point. ஒரு சேம் காமன் பாயிண்ட்ல அந்த ஃபோர்ஸஸ் வந்து இருக்காது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கன்கரண்ட் சொல்றாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரலல் ஃபோர்ஸஸை கூட எடுத்துக்கோங்க. பேரலலே லைக் அண்டு அன்லைக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது பேரலல் ஃபோர்ஸ். இது சேம் டைரக்ஷனில் இருந்தால் லைக் பேரலல், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அன்லைக் பேரலல். நெக்ஸ்ட் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். இதுக்கு என்ன மீனிங்கு? கோப்ளானர் அப்படின்னாலே நமக்கு சேம் பிளேனில் இருக்கணும். சரிங்களா? அப்போ மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து இது 2Dயில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் பிளேனில் இருக்கும். அதே மாதிரி காமன் பாயிண்ட்ல இருந்து நமக்கு இந்த ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். அதான் ரெண்டு டேமையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, கோப்ளானர் கன்கரண்ட். கோப்ளானர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? சிங்கிள் பிளேனில் இருக்கும், அல்லது சேம் பிளேனில் இருக்கும், அல்லது ஒன் பிளேனில் இருக்கும், எப்படின்னாலும் சொல்லலாம். அதே இது கன்கரண்ட்டுக்கு மீனிங் என்னது? காமன் பாயிண்டில் இருக்கும். சிங்கிள் பாயிண்ட்லேருந்து எல்லா ஃபோர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா இன்டராக்ட் ஆகும். அப்போ ரெண்டையும் நமக்கு இதே மாதிரி கம்பைன் பண்ணி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா டு நாட் ஆக்ட் அட் ஏ காமன் பாயிண்ட். அப்போ வந்து ஒரே பிளேனில் இருக்கும். கோப்ளானர் மீனிங்க்கு சேம் பிளேனு. நான் கன்கரண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் இன்டர்செக்ட் அட் சேம் பாயிண்ட். காமன் பாயிண்ட்ல என்ன ஆகாது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகாது. பட் பாருங்க ஒரே பிளேனில் தான் இருக்குது ரெண்டுமே. ஓகே, இதே மாதிரி ரெண்டு இதை மீன் பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி தான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, நான் கோப்ளானர் கன்கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கோப்ளானர்னாலும் சேம் பிளேனில் இருக்காது, கன்கரண்ட்னா சிங்கிள் பாயிண்டில் இருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு டிஃப்ரெண்ட். இதை நம்ம கரெக்டாக மீன் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா டயக்ராமும் கொடுத்துருக்கேன், இது சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் பாயிண்ட்லேயும் இருக்காது, சேம் பிளேன்லேயும் இருக்காது, டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பாயிண்டில் இருக்கும். அதான் நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு இந்த சைன் கன்வர்ஷன் ப்ராப்ளம் கேட்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா வெர்டிக்கலாக நமக்கு அப்வேர்டாக இருந்தால் பாசிட்டிவ், வெர்டிக்கல் லோடு வந்து டவுன்லோடாக இருந்தது டவுன்வேர்டாக இருந்தால் நெகட்டிவ். அதேமாதிரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது பாசிட்டிவ், ரைட்டு டு லெஃப்ட் வருது அப்படின்னா நெகட்டிவ். இந்த சைன் கன்வர்ஷனை வச்சு நம்ம ப்ராப்ளம் வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதில் என்ன அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது டூ கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருக்கும்போது அதுக்கு என்ன நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், மோர் தென் டூ கன்கரண்ட் ஃபோர்ஸ் வரும்போது நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன அப்படின்னா டூ கன்கரண்ட் ஃபோர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த பேரலோகிராம் லா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதனுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். அந்த தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டயகனலுக்கு அல்லது அதனுடைய அட்ஜசன்ட் சைடுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த பிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது, இது கியூங்கிற ஃபோர்ஸ் இருக்குது, இதனுடைய டயகனலுக்கு நம்மளுடைய அதோடைய ரிசல்டன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இதான் நமக்கு இந்த லால இருந்து படிக்கக்கூடியது. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா.
ஓகே, அதே மாதிரி நமக்கு டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா tan ஆல்ஃபா q sin theta divided by p plus q cos theta. இது வந்து நம்ம அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன், இந்த ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் லா. இந்த ட்ரையாங்கிள் லா பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூ ஃபோர்ஸஸ் வரும்போது யூஸ் பண்ணும். சரிங்களா? இதில் போத் ஃபோர்ஸஸ் என்ன சேம் பாயிண்டில் இருந்தால் அதை பேரலோகிராம் லாமே யூஸ் பண்ணிடுவோம். அதே இது ஃபோர்ஸஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வருது அப்படின்னா ட்ரையாங்கிள் லாவை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ட்ரையாங்கிள் லாங்கிறது நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி டூ ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஹைப்போட்டன்ஸ் வந்து இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா √(f1)² + f2². இதான் இதனுடைய ரிசல்டன்ட். இப்போ நம்ம இதை f1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது f2ன்னு இருக்குது அப்படின்னா இதனுடைய இந்த ஹைப்போட்டன்ஸ் இருக்குல்ல, இதான் என்ன அப்படின்னா √(f1² + f2²) அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதான் இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லாவை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மோர் தென் டூ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வருது. அப்போ நமக்கு என்ன லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாலிகன் லா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், f1, f2, f3, f4, அதே மாதிரி f5. இதனுடைய இந்த லாஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து இந்த சம் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாலிகனுடைய லா. சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த க்ளோசிங் சைட் ஆஃப் த பாலிகன் டேக் இன் ஆப்போசிட் ஆர்டர். அதோடைய ஆப்போசிட் ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்னா அதான் அதோடைய ரிசல்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த f(x), f(y) என்ன ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து நம்ம f cos θன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸை f sin θன்னு எடுத்துக்கணும். அப்போ இதனுடைய சம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் அதனுடைய ரிசல்டண்ட்டாக இருக்கும். சம் ஆஃப் f(x²) + f(y²). அதே மாதிரி இதில் நமக்கு ஆல்ஃபாவுடைய வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா சம் ஆஃப் f(y) டிவைடட் பை சம் ஆஃப் f(x). இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான லா என்ன அப்படின்னா லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ கன்கரண்ட் ஃபோர்ஸ், அதாவது 3 வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்டுடைய ஃபோர்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதில் வந்து ஈச் ஃபோர்ஸஸ் நமக்கு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸ். அதர் டூ ஃபோர்ஸுடைய அந்த சைனுடைய ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரி, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ நமக்கு இந்த பிங்கிற லோடு இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா. அப்போ இதுக்கு p/sin α. அதே மாதிரி q பாருங்க, qக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா. அப்போ q/β sin பீட்டா. அதே மாதிரி ஆருக்கு பாருங்க ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் காமா. அப்போ sin/r/sin காமா. சரிங்களா? இதை நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவையும் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இதனால் அது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவையும் படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸு கொடுத்துருவாங்க, அதோடைய ஆங்கிள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இன்னொரு ஃபோர்ஸுடைய ஆங்கிள் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ரெண்டு இதை கம்பைன் பண்ணி அல்லது ரெண்டு இதை கம்பேர் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம கிளாஸ்லேயும் சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். சரிங்களா? இது இந்த ரெண்டு தியரம் என்ன அப்படின்னா டூ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வரும்போது. சரி, இந்த வரிக்னஸ் பிரின்சிபிள் இது என்ன சொல்லுது அப்படின்னா லா ஆஃப் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மொமெண்ட் வருது அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கப்புள் ஃபோர்ஸ் வருது. இப்போ இதே மாதிரி
ஃபோர்ஸ் அல்லது மொமெண்ட்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இதே மாதிரி ஒரு கேண்டிலீவர் பீமுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய மொமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரி, அந்த ஃபோர்ஸு இன்ட்டு அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் என்னது இதனுடைய மொமெண்ட். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய லா தான் இந்த ரிக்னன்ஸ் பிரின்சிபல் அல்லது லா ஆஃப் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்ட்ராய்டு. இதுவும் நம்ம வந்து எக்ஸாமில் டிஎன்பிசியோடைய ஜேடிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நமக்கு அப்படி கேட்டிருப்பாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அதோட டெஃபினிஷனை கேட்டிருப்பாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னது, இந்த ஹோல் மாஸ் ஆஃப் த பாடி எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். அது ஒரு பாயிண்ட்டு, அது எப்படி இருக்கும், அந்த இடத்துல தான் நமக்கு ஹோல் மாஸ் ஆஃப் அந்த பாடியோடைய ஹோல் மாஸும் அந்த இடத்துல தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதனால இதில் அப்ளை பண்ணுறது மாஸ் அண்டு வெயிட்டை அப்ளை பண்ணுவோம். இது வந்து எந்த ஓரியன்டேஷனில் வேணுமானும் ஆக்ட் ஆகலாம். ஓகே, அதே மாதிரி சென்ட்ராய்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது, அதோடைய சென்டர் பாயிண்ட், அல்லது ஒரு சர்க்கிள் இருக்குது, அதனுடைய சென்டர் பாயிண்ட். ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு. இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சரி, அதே மாதிரி இதனுடைய ஏரியாஸ் வந்து லைசன்ஸ் சிமெட்ரிக்கல் செக்ஷனாக வந்து இருக்கும். சிமெட்ரிக்கலாக செக்ஷனாக இருக்கும்போது நமக்கு இந்த ஏரியாவை ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக சென்ட்ராய்டை டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சர்க்கிள் அப்படின்னா d/2, அதே மாதிரி ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா b/2 அல்லது d/2, டெப்த்லேருந்து பார்க்கும்போது d/2 தான் நமக்கு அதோடைய சென்ட்ராய்டு இருக்கும். சரி, இப்போ நமக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் லேமினாவாக இருக்குது அப்படின்னா அதோடைய மிட் பாயிண்டில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேப்பு, அதே மாதிரி அதோடைய காம்போசிஷன் ஆஃப் பாடியை பொறுத்து இருக்கும். சரிங்களா? அது அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் லேமினா வில் நாட் ஜாமெட்ரிக்கல் சென்டர். எப்போ நமக்கு வந்து அது ஜாமெட்ரிக்கல் சென்டரில் வராது அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு வராது. அப்போ அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சென்ட்ராய்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 மீடியன்ஸும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான். சரிங்களா? இதுதான் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்கும். அப்போ இதே மாதிரி இடத்துல என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு கரெக்டாக அதோடைய சென்டரில் இருக்காது. ஆனால் லேமினா சிமெட்ரிக்கல் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா அங்கே நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்ட்ராய்டும் ஒரே மாதிரி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்சைட்லேயும் இருக்கலாம், அவுட் சைட்லேயும் இருக்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி இஸ் எ பாயிண்ட் வேர் த டோட்டல் கிராவிடேஷனல் டார்க் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சரி, திரும்ப நம்ம சொன்ன பாயிண்டே தான் கொடுத்துருப்பாங்க. சர்க்குலராக இருக்குது இல்லை ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா அதோடைய சென்டரில் இருக்கும். பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா அதோடைய சென்டரில் இருக்காது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ட்ரையாங்கிள்னா h/3 ஃப்ரம் த பாட்டம்லேருந்து, டாப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2h/3. ரெக்டாங்கிளுக்கு b/2 அல்லது d/2ன்னு சொல்லலாம். ட்ரபீசைடலாக இருக்குது அப்படின்னா h/3 2a + b டிவைடட் பை a + b. நெக்ஸ்ட்டு சர்க்கிளாக இருக்குது அப்படின்னா d/2. செமி சர்க்கிளாக இருக்குது அப்படின்னா 4r/3. அதே மாதிரி நமக்கு செமி சர்க்கிள் குவார்டர் சர்க்கிள் ரெண்டுக்குமே 4r/3 தான் வரும். ஹெமிஸ்பியராக இருக்குது அப்படின்னா 3r/8. அதே இது கோனாக இருக்குன்னா h/4. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குவார்டர் சர்க்கிளும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென் தின் ஹாலோ கோனாக இருக்குது அப்படின்னா நமக்கு பாட்டம்லேருந்து h/3, டாப்லேருந்து 2h/3. நம்ம சர்க்கிளுக்கு வரும்ல அதே தான் வரும், சாரி ட்ரையாங்கிளுக்கு வர்றது. அதே மாதிரி குவார்டரல் ஆர்க் அல்லது செமி ஆர்க்குன்னு சொன்னாங்கன்னா 2r/π.
சரி, ஸ்பியருக்கு ஆறுன்னு இருக்கும், பிரமிட் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா h/4. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேசஸ் உடைய சென்ட்ராய்டு. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ராய்டும் கேட்பாங்க. சென்ட்ராய்டுங்கிறது சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். இது நம்ம ட்ரையாங்கிள் பார்த்தா b/2, சாரி, ரெக்டாங்கிள் பார்த்தா b/2, ட்ரையாங்கிளுக்கு h/3ல இருக்கும், சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் 0. சரிங்களா? சென்ட்ராய்டு. அதே மாதிரி செமி சர்க்கிள் குவார்டர் சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா 4r/3π. எலிப்டிக்கல் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் 0 தான். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்னதுன்னா மாஸ் ரிலேட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஒரு பாடியில் நம்ம சம் ஆஃப் மாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அது வந்து எப்படி அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு அனதர் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா mm/4. ஓகே, அப்போ இதில் நமக்கு எதெல்லாம் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏரியா, அதே மாதிரி டிஸ்டன்ஸ். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் எலமெண்டல் ஏரியா, அந்த டிஏங்கிறது என்டையர் ஏரியா. ஓகே, இதில் நமக்கு ரெண்டு தியரம் நம்ம படித்தோம். என்ன அப்படின்னா parallel axis தியரம், perpendicular axis தியரம். இந்த parallel axis தியரம் அப்படின்னா டு ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, perpendicular axis தியரம் எதுக்கு அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகே, இப்போ நமக்கு இந்த parallel axis தியரத்துடைய ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசி ப்ளஸ் AX². அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் அதோடைய ஏரியா இன்ட்டு h². இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். சரிங்களா? இதுவும் நம்ம ஸ்டாண்டர்ட் கேசஸுக்கு ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த 3 கேசஸ், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். சரிங்களா? ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா BD3/12. அதே பேஸில் கேட்டாங்க அப்படின்னா BD3/3. அதே ட்ரையாங்கிள் BD3/36. இது பேஸில் கேட்டாங்கன்னா BD3/12. சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா πd⁴/64. அதே இது பேஸில் கேட்டாங்க அப்படின்னா πd⁴/128. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்ங்கிற ஒரு டாபிக் படித்தோம். அதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதே மாதிரி சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு இந்த ஃபார்முலா ஜஸ்ட் நம்ம அங்கே மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அல்லது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே ஃபார்முலா தான் ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அங்கே நம்ம σx ப்ளஸ் σy டிவைடட் பை 2ன்னு படித்தோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது ஹோல் ரூட் வரும். ஐஎக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதேமாதிரி பொசிஷன் கேட்டாலும், பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆக்சிஸ் கேட்டாலுமே tan இன்வெர்ஸ் 2ix டிவைடட் பை ஐஎக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகே, இது நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிரின்சிபல் ஆக்சிஸில் வரும்போது என்னங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் மூலமாக நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டிட்டர்மைன் பண்ணும். இது நமக்கு 2D பாடிஸில் வரக்கூடியது. அப்போ ஐஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ஒய் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம் சர்க்கிளுக்கு πd⁴/64 படித்தோம். அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அதே தான், ஒய் ஆக்சிஸுக்கும் சேம் வேல்யூ தான். இப்போ நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ID⁴/32ன்னு வந்துடும். சரிங்களா? ரெண்டுக்கும் நம்ம 2 வரும், மேலே 2 கேன்சல் பண்ணோம்னா 32. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நமக்கு இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது என்ன அப்படின்னா நமக்கு இதில்
மாஸையும் டிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணுவாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் எப்படி நமக்கு வெயிட் அண்டு ஏரியாவை ரிலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே மாஸ் அண்டு ஏரியாவை ரிலேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதுவும் நமக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர், கேங்கிறது ரூட் ஆஃப் ஐ பை எம். சரிங்களா? இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை. இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் சர்க்கிள். சரி, இதுக்கு மட்டும் படித்து வச்சுப்போம். இது பிடி ஸ்கொயர் பை, அதாவது அங்கே பின்னு படித்தோமா அங்கே எம்டி ஸ்கொயர் பை 12. அதே மாதிரி இங்கே எம்டி ஸ்கொயர் பை 3 பேஸில் வரும்போது. அதே மாதிரி இதுக்கு கேட்டாங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் பை 4. சரிங்களா? இந்த ரெண்டு கேசஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் இந்த மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டதில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் தான், காமன் டிஸ்டன்ஸ் தான். எலமெண்டல் ஏரியா நமக்கு ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஒரு ட்ரையாங்கிளோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து சம் டிஸ்டன்ஸில் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த டிஸ்டன்ஸில் சேஞ்சே ஆகாது. அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து ரூட் ஆஃப் ஐ பை ஏன்னு சொல்லலாம். ஐங்கிறது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா அல்லது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஏங்கிறது ஏரியா. சரி, இது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இதே மாதிரி படிக்கணுமா அப்படின்னா இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காமனாக ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ சர்க்கிளுக்கு பாருங்கள் பை d⁴/64. அதே மாதிரி ஏரியா என்னது பை d²/4. ஓகேங்களா? இப்போ இந்த பை கேன்சல் ஆயிரும். d² அடித்தோம் அப்படின்னா அங்கே d² ஆயிரும், d⁴. இதை வச்சு இது கேன்சல் பண்ணோம்னா 16 ஆயிரும். 4 × 16 வந்து 64. அப்போ நமக்கு ரூட்டில் என்ன இருக்குது d²/16 இருக்குது. இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா d/4. அதான் சர்க்கிளுக்கு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா d/4 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எல்லா செக்ஷனுக்குமே நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், அதோட ஏரியா ஃபார்முலா தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை கொண்டு வந்துடலாம். சரி, அதே மாதிரி செமி சர்க்கிள் கேட்டாங்க அப்படின்னா இது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. செமி சர்க்கிள் குவார்டர் சர்க்கிள் ரெண்டுக்குமே பேஸில் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். செமி சர்க்கிள் சென்ட்ராய்டில் கேட்டாலும் ஈக்குவல் தான், பேஸில் ஈக்குவல் தான். 0.5 சென்டரில் வரும்போது 0.26 அல்லது 0.25 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பேஸில் வரும்போது 0.5, சென்டரில் வரும்போது 0.25, அதில் அப்படி பாதி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம் ஹாலோ செக்ஷனுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? மெயினாக சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை d⁴ - d⁴/64. இதே மாதிரி நமக்கு லாஸ்ட்டாக நடந்த ஜேடிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ ரெக்டாங்கிள் இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. πd³ - bd³/12. சரிங்களா? இதே மாதிரி நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்ப மெயின். இதை தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ். இது எல்லாமே இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ரிலேட் பண்ணி வர்றதுனால நம்ம இந்த டாப்பிக்லேயே இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். சரிங்களா? செக்ஷன் மாடுலஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக சொல்கிற அந்த I/Y. இந்த ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் டு நியூட்ரல் ஆக்சிஸ். ஏற்கனவே கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இதோடைய எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் டு நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஒய். அப்போ ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா d/2. சரிங்களா? இந்த செக்ஷன் மாடுலஸை பார்த்தீங்கன்னா mm³ சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mm⁴. சரி, இன்னொரு பாயிண்ட் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எப்படி வந்துச்சு. ரெக்டாங்குலர் இருந்தால் bd²/6,
ஹாலோவாக வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி நமக்கு ஹாலோ ரெக்டாங்கிளாக வந்ததுன்னா 1/60 பிடி கியூப் மைனஸ் பிடி கியூப். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக கேட்குற எல்லாமே ஹாலோ செக்ஷனாக தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஹாலோ செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? சரிங்களா, ஹாலோ செக்ஷனுடைய செக்ஷன் மாடலஸ் என்ன? இதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம், டார்ஸ்னல். டார்ஸ்னல்லையும் அப்படி தான். சரிங்களா, டார்ஸ்னல் செக்ஷன் மாடலஸும் நமக்கு இதே மாதிரி ஹாலோ செக்ஷனுக்கு தான் கேட்பாங்க. இதையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ நமக்கு இங்கே செக்ஷன் மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பை 32 டி கியூப். சரி, அதே மாதிரி ஹாலோ சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பை 32 டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4. அதே மாதிரி ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா BH² / 24. ஓகே, இதே மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் மாடல்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காது தான் இது. சரி, இதில் சம்டைம்ஸ் இதே மாதிரி சேனல் செக்ஷனு இல்லைன்னா டைமண்டு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. BH² / 24. சரிங்களா, ரிமைனிங் வந்து நமக்கு ரெக்டாங்கிளில் ஹாலோ, சர்க்கிளில் ஹாலோ செக்ஷன், இது ரொம்ப முக்கியம். இந்த ஐ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதில்லை, இருந்தாலும் நமக்கு பாருங்கள் ரெக்டாங்கிளுக்கு உண்டானது தான் வருது. அப்படி PH² / 6 மைனஸ் PH/6H. சம்டைம்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதே மாதிரி கிரிட்டிக்கலான செக்ஷன்ஸை கேட்பாங்க. சரிங்களா, ஓகே, இது வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸு, அதே மாதிரி லா ஆஃப் ஃபோர்ஸு, தென் அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா, இந்த டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரிக்ஷன்னா என்ன, அதனுடைய டைப்ஸு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.